வணக்கம். நான் உங்கள் ராம்குமார் பாஸ்கரன். 2 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய தவிட்டுக்குருவிகள் என்ற சிறுகதையை ஒலி வடிவில் மாற்றி அமைத்துள்ளேன். இந்த கதை உங்கள் பார்வைக்கு. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். கோவிலின் மதிலழகு என்று பெயர் பெற்ற ஊரின் அழகான காலை பொழுது அது. வழக்கம்போல் அந்த பெண் வீட்டு வாசலை பெருக்கி அழகிய கோலமிட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது வழக்கத்திற்கு மாறாக நிறைய தவிட்டுக்குருவிகள் அவள் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் வந்து அமர்ந்து கீச்சிட்டன. அந்த குருவிகள் அங்கும் இங்குமாக விளையாடிக் கொண்டிருந்தன. அக்குருவிகளை பார்த்த அப்பெண்ணோ வீட்டிற்குள் ஓடிச் சென்று தான் வைத்திருந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து வந்து பொடிகளாக உடைத்து அந்த தவிட்டுக்குருவிகளுக்கு உணவளித்தாள். அந்த குருவிகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளாமல் ஒற்றுமையுடன் பகிர்ந்துண்டன. அதேபோல் மாலை கூட்டுக்குச் செல்லும் பொழுதும் அந்த வீட்டு வாசலில் வந்து அமர்ந்து கீச்சிட்டன. அந்த பெண் காலை செய்தது போலவே இப்பொழுதும் ரொட்டி துண்டுகளை உடைத்து உணவு கொடுத்தாள். அந்த குருவிகளும் அவற்றை உண்டுவிட்டு கூட்டிற்கு சென்றன. மறுநாள் முதல் காலை மாலை என அந்த குருவிகள் அந்த பெண் வீட்டு வாசலில் வந்து அமர அந்த பெண்ணும் ரொட்டி துண்டுகளை உடைத்து அவைகளுக்கு உணவளித்து வந்தாள். அது வாடிக்கையான ஒரு நிகழ்வாகவே மாறியது. ஒரு நாள் காலை பொழுதில் அந்த தவிட்டுக்குருவிகள் அந்த வீட்டு வாசலுக்கு வந்து அமர அந்த வீட்டில் நிறைய மனிதர்கள் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தனர். அந்த பெண் அங்கு இல்லை என்று உணர்ந்த அந்த குருவிகள் அவ்வீட்டின் மதில் மேல் சென்று அமர்ந்து கீச்சிட்டன. அந்த வீட்டு வாசல் அருகில் இருந்த கம்பியிலும் மதில் மேலும் நிறைய பூமாலைகள் மாட்டியிருந்தன. அந்த குருவிகள் அவ்வீட்டிற்குள் பார்க்க அந்த பெண்ணோ பூமாலைகள் அணிந்தபடி ஒரு கண்ணாடி பேழையில் படுத்திருந்தாள். அவளை சுற்றி நிறைய பெண்கள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் மதில் மேல் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த குருவிகள் அந்த பெண்ணோ தங்களுக்கு ரொட்டி துண்டுகளை இட வருவாள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தன. பின்னர் வெகுநேரம் ஆகியும் அப்பெண் அங்கு வராததால் அந்த குருவிகள் அங்கிருந்து பறந்து சென்றன. மாலை பொழுதில் கூட்டிற்கு செல்லும் வழியில் அந்த வீட்டை அடைந்த அந்த தவிட்டுக்குருவிகள் அந்த வீட்டின் மதில் மேல் அமர்ந்து வீட்டினுள் பார்த்தன. ஆனால் காலையில் படுத்திருந்த அந்த பெண் அங்கு இல்லை. பொழுது சாயவே அந்த குருவிகள் கூட்டிற்கு திரும்பின. மீண்டும் மறுநாள் காலை வழக்கம் போல் அந்த வீட்டின் முன் குருவிகள் வந்து அமர வெகுநேரம் ஆகியும் அந்த பெண் வரவில்லை. ஆனாலும் அந்த குருவிகள் விடாது தினமும் காலை மாலை என அந்த வீட்டின் வாசலுக்கு வந்து சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லும். ஆனால் அந்த குருவிகளுக்கு தெரியாது எப்பொழுதும் அந்த பெண் ரொட்டி துண்டுகளை தங்களுக்கு உணவளிக்க வரமாட்டாள் என்று.